Hi friends, welcome back to Eagle Tamil channel. இந்த வீடியோவில் Duke 200 வால்க் அரவுண்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ Duke 200 பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்கு Duke 100 ரொம்பவே பிடிக்கும், நான் அதை வாங்க போகிறேன் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு கண்டென்ட்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு bs4லேருந்து bs6க்கு என்னால் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய லுக்கே டோட்டலாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சர் இன்னும் அதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குது. ஆனால் அது சிலருக்கு பிடிக்கல, எனக்கு அது முன்னாடி இருந்த மாடல் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிம்பாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பைக்கில் மொத்தம் 2 கலர் ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க. ஒன்று ஆரஞ்ச், இன்னொன்று ஒயிட். அடுத்து Duke 200 ஃபுல் டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துடலாம். இந்த பைக்கில் 199.5 cc இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோடைய மேக்ஸிமம் பவர் 25.83 PS அட் 10,000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 19.5 Nm அட் 8,000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பைக்குடைய கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலிங் சிஸ்டம் தந்திருக்காங்க. அண்ட் ஒன்லி செல்ஃப் ஸ்டார்ட் மெத்தட் மட்டும்தான் இருக்குது. Duke 200ல் 6 ஸ்பீட் கியர் டிரான்ஸ்மிஷன் தந்திருக்காங்க. அண்ட் எமிஷன் டைப் பார்த்தீங்கன்னா bs6. அடுத்து KTM Duke 200 ஃபியூச்சர்ஸ் அண்ட் சேஃப்டியை பற்றி பார்த்துடலாம். டூவல் சேனல் ABS தந்திருக்காங்க. அண்ட் கன்சோலை பொறுத்தவரையும் டிஜிட்டலில் தந்திருக்காங்க. இந்த பைக்கில் கூடுதலாக ஒரு ஃபியூச்சர்ஸ் தந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி தெஃப்ட் அலாரம் தந்திருக்காங்க. அண்ட் இந்த பைக்குடைய சேஸ் டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்டீல் ட்ரெல்லிஸ் ஃப்ரேம், இதுதான் இந்த பைக்குடைய சேஸ் டைப். அண்ட் இந்த பைக்குடைய பாடி டைப் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நேக்கடு பைக். ஃப்ரண்ட்டில் USDயும் ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் வந்திருக்காங்க. அண்ட் இந்த பைக்குடைய டைமென்ஷன் கெப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா 13.5 லிட்டர்ஸ் ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி தந்திருக்காங்க. அண்ட் இந்த பைக்குடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 170 mm. அண்ட் இந்த பைக்குடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 150.3 kg. ஹெட்லைட்டில் சைடில் LED-லையும் நடுவில் ஹாலஜன்லேயும் தந்திருக்காங்க. கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கிறதுக்காண்டி தந்துருக்காங்க. டெய்லையும் LED லைட்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ்லேயும் LED லைட்ஸ் தந்திருக்காங்க. அடுத்து இந்த பைக்குடைய டயர்ஸ் அண்ட் பிரேக்கிங் சிஸ்டத்தை பற்றி பார்த்துடலாம். டியூப்லெஸ் அண்ட் அலாய் வீல்ஸ் தந்துருக்காங்க. போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மேட் டிஸ்க் பிரேக்ஸ் தான். ஃப்ரண்ட்டில் 300 mm, ரியரில் 230 mm டிஸ்க் பிரேக்ஸ் தந்துருக்காங்க. இந்த பைக்குடைய ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.15 லட்சம் ரூபா வந்துடும். Duke 200 எக்ஸாஸ்க்கு சவுண்டு கேட்டார்லாம். இப்போ இப்போ இந்த பைக்கோடைய டாப் ஸ்பீட் பற்றி பார்த்துடலாம். கடைசியாக நம்ம இந்த வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இந்த பைக்கோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா டூவல் சேனல் ஏபிஎஸ் தந்திருக்காங்க, ஃப்ரண்ட்டில் யூஎஸ்டி ஃபோர்க்ஸ் தந்திருக்காங்க, அண்ட்
லிக்விட் கூலிங் சிஸ்டம் தந்திருக்காங்க. இதெல்லாம் அட்வான்டேஜஸாக இருக்குது. அண்ட் இந்த பைக்கோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோடைய ப்ரைஸ் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்குமே மைலேஜ் தராது. எவ்வளோ மைலேஜ் போகும்னா வெறும் 30 தான் போகும். எதனால் போகாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து பிக்கப் அதிகமாக இருக்குது. அண்ட் டாப் ஸ்பீடு ரொம்பவே போகாது. பார்த்துருப்பீங்க, வெறும் 135 தான் போயிருக்குது. இதோடைய 150cc பைக்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக போகும். இந்த வீடியோவில் டியூக் 200ஓட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ப்ரௌச்சரை நான் இந்த வீடியோவில் தரேன். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி கண்டிப்பாக வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.